Hi friends, welcome all to the live class. Welcome all. So இப்போ நம்ம DNA replication பார்த்துட்டு இருக்கோம். DNA replication. So DNA replicationல நம்ம பார்க்க போறது the machinery and enzymes. Good evening. வாய்ஸ் கிளியரா கேக்குதுங்களா? குட் ஈவினிங். சாரி ஃபார் த டிலே, கொஞ்சம் டெக்னிக்கல் இஷ்யூ இருந்துச்சு, அதை சரி பண்ணிட்டு வரதா டைம் ஆயிடுச்சுங்க. வாய்ஸ் கிளியரா இருக்குங்களா? ஸ்கிரீன் கிளியரா தெரியுதுங்களா? ஓகே, கொஞ்சம் கோணலாம் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே எவ்ரிதிங் இஸ் ரைட். ஓகே, இப்போ நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? த மெஷினரி அண்ட் த என்சைம்ஸ். த மெஷினரி அண்ட் த என்சைம்ஸ் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன்ல படிக்க போறோம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா த மெஷினரி அண்ட் த என்சைம்ல ஃபர்ஸ்ட் இன் த லிவிங் செல்ஸ்ல எக்ஸாம்பிளுக்கு ஈகோலை. இப்போ சார் எந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாலும் ஈகோலையை தூக்கி வச்சுக்கிறாங்க, எங்க பார்த்தாலும் எக்ஸாம்பிளுக்கு எஸ்டெரிஷியா கோலைங்கிற பாக்டீரியாவை எடுத்து வச்சுக்கிறாங்க, ஏன் அப்படின்னு ஒரு கொஸ்டின் உங்களுக்கு வரும். ஈகோலை அப்படிங்கிற பாக்டீரியா 20 நிமிஷத்துல நெக்ஸ்ட் ஜெனரேஷனை ப்ரொடியூஸ் பண்ணிடும். ஸோ உங்களுக்கு ஜெனட்டிக்கலா என்ன ஒரு விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க 20 மினிட்ஸ் போதும். அதே அதர் ஆர்கானிசம்னு எடுத்தீங்கன்னா, இப்போ ஹியூமன் பீங்கே எடுத்துட்டீங்கன்னா, ஒரு ஜென்ரேஷனை அடுத்த ஜென்ரேஷன் வரணும் அப்படின்னா ஜெனட்டிக் ஸ்டடிஸ்க்கு 10 months ஆகும் குழந்தை உருவாகி பிறக்கிறதுக்கு. பட் அதே மாதிரி சில பிளான்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, அந்த பிளான்ட் வந்தா மட்டும் போதாது, அந்த பிளான்ட் ரீப்ரொடக்டிவ் கேரக்டர் அட்டைன் பண்ணணும். சில பிளான்ட் எல்லாம் 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு தான் முளைச்சி பூ பூத்து காய் காய்க்கும், அவ்வளவு நாள் வெயிட் பண்ணும். ஆனா ஈகோலை அப்படிங்கிறது வித்தின் 20 மினிட்ஸ்ல நெக்ஸ்ட் ஜெனரேஷனே உருவாக்கிறோம். ஸோ ஜெனட்டிக் ஸ்டடிஸ்க்கு ஆப்டான ஒரு ஆர்கானிசம் ஈகோலை. அதனாலதான் ஈகோலை அதிகமா பயன்படுத்துறாங்க. In living cells such as E. coli, the process of replication requires a set of catalyst. Catalyst எங்கெல்லாம் வருதோ அப்படின்னா என்சைம்ஸ்னு அர்த்தம், அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ திருப்பி சொல்றேன், இங்க E. coli எதுக்கு எடுத்துக்கிட்டாங்க? டிஎன்ஏ ரெப்ளிகேஷனை படிக்கிறதுக்கு 20 மினிட்ஸ் போதும் நமக்கு, அதனால. ஓகே, the main enzyme is referred to as DNA dependent DNA polymerase. ஏன் சார் DNA dependent DNA polymerase சொல்றாங்க? பாலிமரைசேஷன் அப்படின்னாலே மல்டிபிள் காப்பீஸ் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றது. டிஎன்ஏ பாலிமரேஸ் டிஎன்ஏவை காப்பி எடுக்க ஹெல்ப் பண்ணுது. ஏன் டிஎன்ஏ டிபெண்டன்ட்? இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், டிஎன்ஏ ஒரு டபுள் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர். ஓகே, இந்த டபுள் ஹெலிக்ஸ் தனித்தனியா வந்துட்டு அதுக்கப்புறம் நியூ ஸ்ட்ராண்ட் உருவாகுது. அப்போ நியூ ஸ்ட்ராண்ட் எதை நம்பி உருவாகுது? ஆல்ரெடி இருக்கக்கூடிய டிஎன்ஏவை நம்பி தான் உருவாகுது. ஸோ டிஎன்ஏவை டிபெண்ட் பண்ணியிருக்க டிஎன்ஏ பாலிமரேஸ் என்சைம் நமக்கு டிஎன்ஏ ரெப்ளிகேஷனுக்கு தேவை. சின்ஸ் இட் யூசஸ் அதான் அவங்க ரீசன் கொடுத்துருக்காங்க ஏன் டிஎன்ஏ டிபெண்டன்ட் டிஎன்ஏ பாலிமரேஸ் சொல்றாங்க. இட் யூசஸ் a DNA template to catalyze the polymerization of deoxynucleotides. ஸோ பாலிமரைசேஷன் அப்படிங்கிறது ஒரு டிஎன்ஏ 2 டிஎன்ஏவா மாறுறது. ஆல்ரெடி இருக்க டிஎன்ஏ செமி கன்சர்வேட்டிவ் மெத்தட்ல ரெப்ளிகேஷன் இருக்கிறதுனால 2 ஸ்ட்ராண்ட் பிரியும். புது ஸ்ட்ராண்ட் எதை பேஸ் பண்ணி உருவாகுது? இங்க ஏ இருந்தா இங்க டி, இங்க ஜி இருந்தா இங்க சி, சி இருந்தா ஜி. அப்போ ஆல்ரெடி இருக்கக்கூடிய டிஎன்ஏ டெம்ப்ளேட்டை பேஸ் பண்ணி தான் நியூ டிஎன்ஏ சிந்தசிஸ் ஆகுது. அதை சிந்தசிஸ் பண்ற டிஎன்ஏ பாலிமரேஸ்க்கு ஆல்ரெடி எக்ஸிஸ்டா இருக்கக்கூடிய ஒரு டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட் வேணும். அப்பதான் டிஎன்ஏ பாலிமரேஸ் என்சைம் ஃபங்க்ஷனிங் ஆகி நியூ டிஆக்சி நியூக்ளியோடைட்ஸை ஜாயின் பண்ணி புது ஸ்ட்ராண்டை சிந்தசிஸ் பண்ணும். அதனாலதான் இதுக்கு பேரு டிஎன்ஏ டிபெண்டன்ட் டிஎன்ஏ பாலிமரேஸ், மறந்துடக்கூடாது. These enzymes are highly efficient enzymes as they have to catalyze polymerization of a large number of nucleotides in a very short time. So ரொம்ப கம்மியான டைத்துல எக்கச்சக்கமான நியூக்ளியோடைட்ஸை அது சிந்தசிஸ் பண்ணணும். பாலிமரைசேஷன் அப்படிங்கிறது சிந்தசிஸ் ஆஃப் செவரல் நியூக்ளியோடைட்ஸ், நிறைய நியூக்ளியோடைட்ஸை சிந்தசிஸ் பண்ணி ஆகணும். உதாரணத்துக்கு ஈகோலைல that has only 4.6 into 10 power 6 base pair. Compare it with human whose diploid content is 6.6 into 10 power 9 base pair. So இத ஈகோலையை விட நமக்கு ஹியூமன் டிப்ளாய்டு கண்டென்ட் வந்து ஜாஸ்தியா இருக்கும். 6.6 into 10 power 9, இங்க 10 power 6 தான் இருக்கு.
சார் 4.6க்கும் 6.6க்கும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லைங்க. பட் இங்க 10⁻6 இருக்கு, இங்க 10⁻9 இருக்கு. அதுக்கப்புறம் 3 ஜீரோ இங்க எக்ஸ்ட்ராவா இருக்கு. அப்போ எவ்வளவு நியூக்ளியோடைட்ஸ் நமக்கு ஹியூமன்ல சிந்தசிஸ் பண்ணும். ஸோ ஈக்குவலையை கம்பேர் பண்ணும்போது ஹியூமன் டிப்ளாய்ட் கண்டென்ட்ல இருக்கக்கூடிய டிஎன்ஏல இருக்கக்கூடிய நியூக்ளியோடைட் பேஸ் பேர்ஸ் நியூக்ளியோடைட்ஸோட எண்ணிக்கை ரொம்ப ஜாஸ்தி. ஸோ கம்ப்ளீட்ஸ் த ப்ராசஸ் ஆஃப் ரெப்ளிகேஷன் வித்தின் 18 மினிட்ஸ். எங்க ஈக்குவலைல 18 மினிட்ஸ்ல கம்ப்ளீட் பண்ணுது. That means the average rate of polymerization has to be approximately 2000 base pair per second in E. coli. இந்த 18 மினிட்ஸ்ங்கிறது ஹியூமனுக்கு கொடுக்கலங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈ கோலை. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், சார் ஈ கோலை இதுக்கு முன்னாடி 20 மினிட்ஸ் கொடுத்துருந்தாங்க, இப்போ 18 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க, எது கரெக்ட்? ஈ கோலைல செல் டிவிஷன் கொடுத்தா 20 மினிட்ஸ், ஈ கோலைல டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் கொடுத்தா 18 மினிட்ஸ். ஏன்னா டிஎன்ஏ ரெப்ளிகேட் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் தான் செல் டிவைட் ஆகும், அதுக்கு 2 நிமிஷம் எடுத்துக்கும். ஸோ டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் இன் ஈ கோலைனா 18 மினிட்ஸ், ஈ கோலைல செல் டிவிஷன் அப்படின்னு கேட்டா 20 மினிட்ஸ். மறந்துடாதீங்க. Not only do these polymerases have to be fast, but they also have to catalyze the reaction with high degree of accuracy. ஸோ இது ஃபாஸ்டா மட்டும் இருந்தா போதாது, குயிக்கா அந்த டிஎன்ஏ பாலிமரேஸ்ங்கிற என்சைம் குயிக்கா இருந்தா மட்டும் போதாது, ரொம்ப வேகமா இருந்தாலும் போதாது. அது உருவாக்கக்கூடிய அந்த பாலிமரைசேஷன், அந்த டிஆக்சி நியூக்ளியோடைட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிட்டே போகுது இல்லையா, அது அக்யூரேட்டா இருக்கணும், தவறு இல்லாம இருக்கணும், வேகமா நடக்கணும். அதுதான் அக்யூரசி. இப்போ அடினைன் இருந்தா கண்டிப்பா அது கூட தைமின் தான் வரணும், வேற யாராவது வந்துட்டா மிஸ்டேக் ஆயிடும். சைட்டோசின் இருந்தா குவானைன் தான் வரணும், குவானைன் இருந்தா சைட்டோசின் தான் வரணும், தைமின் இருந்தா அடினைன் தான் வரணும். ஸோ இந்த பேஸ் பேர் பக்காவா ஃபார்ம் பண்ணணும், அது அக்யூரசி அப்படின்னு சொல்றோம். எனி மிஸ்டேக் டியூரிங் ரெப்ளிகேஷன் வுட் ரிசல்ட் இன்டு மியூட்டேஷன்ஸ். ஒருவேளை மிஸ்டேக் நடந்தா, தவறு நடந்துருச்சுன்னா அப்போ சடன் சேஞ்ச் நடக்கும், அப்போ சடன் சேஞ்ச மியூட்டேஷன் சொல்றோம். ஓகே. ஃபர்தர் மோர், எனர்ஜெட்டிக்கலி ரெப்ளிகேஷன் இஸ் எ வெரி எக்ஸ்பென்சிவ் ப்ராசஸ். அசஸ் அண்ட் ரீசன்ல கேட்பாங்க, நோட் பண்ணுங்க. அப்போ எனர்ஜெட்டிக்கலினா ஒரு ஃபங்க்ஷனுக்கும் ஆற்றல் எனர்ஜி தேவைப்படுது. இங்க எனர்ஜி வந்து ஹைலி எக்ஸ்பென்சிவ்னா எக்கச்சக்கமான அடினோசைன் ட்ரைபாஸ்பேட், ஏடிபி தானே எனர்ஜி கரன்சி ஆஃப் த செல். ஸோ ஏடிபி எக்கச்சக்கமா இங்க செலவாகுது. ஓகே. டிஆக்சி ரைபோநியூக்ளியோசைட் ட்ரைபாஸ்பேட் சர்வ்ஸ் டூயல் பர்பஸ். இந்த டூயல் பர்பஸ்னா என்னன்னு இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், நல்லா கவனிங்க. இந்த இடத்துல நீங்க தெளிவா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு, என்னன்னு இப்ப சொல்றேன். டிஆக்சி ரைபோநியூக்ளியோசைட் ட்ரைபாஸ்பேட். முதல்ல டிஆக்சி ரைபோஸ்னா என்ன, சைட்ல அந்த வார்த்தையை வரைஞ்சு பாருங்க. டிஆக்சி ரைபோஸ்னா ரைபோ சுகர், செகண்ட் கார்பன்ல OHக்கு பதிலாக H மட்டும் இருக்கும், இதுதான் டிஆக்சி ரைபோஸ். நியூக்ளியோசைட் என்ன, சுகர் பிளஸ் நைட்ரஜன் பேஸ். இது வரைக்கும் டிஆக்சி ரைபோஸ் சுகரோட இருக்கக்கூடிய நியூக்ளியோசைடு. நியூக்ளியோசைடுங்கிறது நைட்ரஜன் பேஸ் பிளஸ் சுகர். இதுல ட்ரைபாஸ்பேட் இருக்கு. அப்போ ஃபிஃப்த் கார்பன்ல 1 2 3 4 ஃபிஃப்த் கார்பன்ல ஒரு பாஸ்பேட், 2 பாஸ்பேட், 3 பாஸ்பேட் இருக்கு. ஸோ டிஆக்சி ரைபோ நியூக்ளியோசைடு ட்ரைபாஸ்பேட் இருக்கு. சார் இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வருங்க, சார் நியூக்ளியோசைடும் ஒரு பாஸ்பேட்டும் சேர்ந்தா அது நியூக்ளியோடைடு, நைட்ரஜன் பேஸ் பிளஸ் சுகர் இது ரெண்டும் ஜாயின் பண்ணிருக்கு, இது நியூக்ளியோசைடுன்னு சொல்றீங்க, இது கூட ஒரு பாஸ்பேட் வந்துட்டு அது என்ன நியூக்ளியோடைடு. இதுதானே நமக்கு டிஎன்ஏல பாலிமரைஸ் ஆக போகுது, இதுதானே இந்த நியூக்ளியோடைடு தானே நமக்கு வேணும். எக்ஸாக்ட்லி. பட் இங்க என்ன இருக்கு, ட்ரைபாஸ்பேட், 3 பாஸ்பேட் இருக்கு. இதுல ஒரு பாஸ்பேட் பாண்ட் வெளியே போகும்போது, இது கட்டாயி வெளியே போகும்போது எக்கச்சக்கமான எனர்ஜியை ரிலீஸ் பண்ணும், இது கட்டாயி வெளியே போகும்போது எகைன் எனர்ஜியை ரிலீஸ் பண்ணும். அப்புறம் ஒரே ஒரு பாஸ்பேட்டோட இருக்கும்போது ஆக்சுவல் நியூக்ளியோடைடு நமக்கு இருக்கு, இது போய் டிஎன்ஏ ஃபார்மேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்போ டிஎன்ஏல நியூக்ளியோடைட்ஸ் 2 ஃபங்க்ஷன் பண்ணுது. அது டிஆக்சி ரைபோஸ் நியூக்ளியோசைட் ட்ரைபாஸ்பேட்டா இருக்கும்போது ஒவ்வொரு பாஸ்பேட்டா கலட்டி விடும் போது எனர்ஜியை ப்ரொவைட் பண்ணுது, டிஎன்ஏ ரெப்ளிகேஷனுக்கு தேவையான ஆற்றல் எனர்ஜியை ப்ரொவைட் பண்ணுது.
2 பாஸ்பேட் கட் பண்ணி போனதும் இது போய் அழகா நியூக்ளியோடைடா உட்காந்துக்கிட்டு பாலிமரைசேஷனுக்கும் ஹெல்ப் பண்ணுது. ஸோ டிஎன்ஏ பாலிமரைசேஷன் ஆஸ் வெல் அஸ் டிஎன்ஏ பாலிமரைசேஷனுக்கு தேவையான எனர்ஜி சோர்ஸ், இந்த 2 ஃபங்க்ஷனையுமே டிஆக்சி ரைபோ நியூக்ளியோசைட் ட்ரைபாஸ்பேட் அப்படின்னு சொல்லலாம், டிஆக்சி ரைபோ நியூக்ளியோடைடுன்னு சொல்லலாம். நியூக்ளியோசைட் பிளஸ் பாஸ்பேட் நியூக்ளியோடைட் தானுங்களே, அதுதான். ஸோ அதுதான் டூயல் பர்பஸ் அப்படின்னு சொல்றாங்க. இன் அடிஷன் டு ஆக்டிங் அஸ் எ சப்ஸ்ட்ரேட்னா என்ன? டிஎன்ஏ ஒரு ஸ்ட்ராண்ட் இருக்கு, இன்னொரு ஸ்ட்ராண்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கு யார் வந்து ஹெல்ப் பண்றா? அவன் தான் சப்ஸ்ட்ரேட். ஸோ இங்க நியூக்ளியோடைட் தான் சப்ஸ்ட்ரேட். ஸோ சப்ஸ்ட்ரேட்டா ஆக்ட் பண்றான். தே ப்ரொவைட் எனர்ஜி ஃபார் பாலிமரைசேஷன் ரியாக்ஷன். The 2 terminal phosphates in deoxyribonucleoside triphosphates are high energy phosphates, same as in case of ATP. So adenosine triphosphate la irukka adhe energy ATP adenosine triphosphate, GTP guanosine triphosphate, CTP cytosine triphosphate, TTP thymidine triphosphate. ஸோ இதுல இருக்க மூணு பாஸ்பேட் இருக்குன்னு வச்சுக்க, ட்ரைபாஸ்பேட். ஸோ இந்த ட்ரைபாஸ்பேட்ல இருக்கக்கூடிய 2 பாஸ்பேட் கலந்து போய் எனர்ஜி எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு ஏடிபி, ஜிடிபி, சிடிபி, டிடிபி ஒரு பாஸ்பேட்டோட இருக்கிறது மட்டும் போய் நியூக்ளியோடைடா ஆட் ஆகிக்கிட்டே போய் டிஎன்ஏ பாலிமரைசேஷன் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ ஹவு நியூக்ளியோடைட்ஸ் பிளே அ டூயல் ஃபங்க்ஷன், 2 ஃபங்க்ஷன் என்னென்ன ஃபங்க்ஷன் பண்ணுது, எப்படி பண்ணுது அப்படிங்கறத இங்க சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது டிஎன்ஏ பாலிமரேஸ் என்சைம் என்ன பண்ணுது அப்படிங்கிறது. அடுத்து சப்ஸ்ட்ரேட் யாரு? நியூக்ளியோடைட்ஸ். நியூக்ளியோடைட்ஸ்க்கு இன்னொரு பேர் என்ன? நியூக்ளியோசைடு பாஸ்பேட். இதுல 3 பாஸ்பேட் இருந்தா நியூக்ளியோசைடு ட்ரைபாஸ்பேட். 3 பாஸ்பேட் இருந்தா எனர்ஜியையும் ப்ரொடியூஸ் பண்ணும். 2 டெர்மினல் பாஸ்பேட் கட் ஆகி போய் ஒரு பாஸ்பேட்டோட வரும்போது நியூக்ளியோடைடா சப்ஸ்ட்ரேட்டா போய் டிஎன்ஏ பாலிமரைசேஷனுக்கு சமத்தா ஹெல்ப் பண்ணும். 2 ஃபங்க்ஷன் பண்றாங்க. இது வரைக்கும் நடத்துனதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? டிஎன்ஏ பாலிமரேஸ் என்சைம் பத்தி பார்த்தோம். ஏதாவது டவுட் இருக்கா? ஏதாவது நான் ரிப்பீட் பண்ணணுமா? ஏதாவது டவுட் இருக்குங்களா உங்களுக்கு? ஓகே, டவுட் எதுவும் இல்லை. சரி, இப்போ நம்ம கண்டினியூ பண்ணலாம். இன் அடிஷன் டு டிஎன்ஏ டிபெண்டன்ட் டிஎன்ஏ பாலிமரேஸ், many additional enzymes are required to complete the process of replication. So DNA replication complete பண்ண DNA polymerase மட்டும் போதாது, இன்னும் நிறைய enzymes வேணும் with high degree of accuracy. So DNA replication எந்த ஒரு தவறுதலும் நடந்துராம கரெக்டா நடக்கிறதுக்கு நமக்கு இன்னும் நிறைய enzymes தேவைப்படுது. For long DNA molecules, since the 2 strands of the DNA cannot be separated in its entire length. இப்போ என்ன சொல்றாங்க, நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக என்ன பண்றோம், டிஎன்ஏ இப்படி வரைஞ்சிடுறோம். நான் டக்குனு என்ன சொல்றேன், ஒரு ஸ்ட்ராண்டு இங்க வந்துருதுப்பா, இன்னொரு ஸ்ட்ராண்டு இங்க வந்துருதுப்பா அப்படிங்கிறேன். ஆக்சுவலி 2 ஸ்ட்ராண்டும் கம்ப்ளீட்டா செப்பரேட் ஆகி அதுக்கப்புறம் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் நடக்குதான்னா கிடையாது. இப்போ டிஎன்ஏ இப்படி இருக்குன்னா ஃபர்ஸ்ட் டிஎன்ஏ கொஞ்சம் தான் ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி இந்த ஓப்பன் ஆகிற இடத்துல டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் நடக்கும். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஓப்பன் ஆகும். இப்படி நடந்துகிட்டே போகும். அப்புறம் தான் ஃபுல்லா ஓப்பன் ஆகி டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் முடியும். அப்ப டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் நடக்கிறதுங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப் கொஞ்சம் கொஞ்சமா ஓப்பன் ஆகி டிஎன்ஏ டபுள் ஸ்ட்ராண்டா இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமா ஓப்பன் ஆகி நடந்துகிட்டு போகுது. படிப்படியா நடக்குதே தவிர ஒரேடியா 2ம் பிரிஞ்சு போய் இன்னொரு ஸ்ட்ராண்ட் ரெண்டுலயும் ஒரு ஸ்ட்ராண்ட் வந்து ஒட்டிக்கோ அப்படின்னு இருக்கிறது இல்லை. ஸோ டியூ டு வெரி ஹை எனர்ஜி ரெக்யர்மெண்ட், காரணம் என்ன, ஏன் அது ஒரேடியா பிரியாம கொஞ்சம் கொஞ்சமா பிரிஞ்சு ரெப்ளிகேஷன் நடக்குது, எக்கச்சக்கமான எனர்ஜி டிஎன்ஏ ரெப்ளிகேஷனுக்கு தேவைப்படுறதுனால கொஞ்சம் கொஞ்சமா ஓப்பன் ஆகுது. The replication occur within a small opening of DNA helix referred to as replication fork. So எங்க DNA ஓப்பன் ஆகுது, அந்த ஓப்பன் ஆன இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெப்ளிகேஷன் ஃபோர்க் ஒன்று ஓப்பன் ஆகும். ஓகேங்களா, அந்த டயக்ராம் எங்க கொடுத்து இதுதான் ரெப்ளிகேஷன் ஃபோர்க். எங்க, இந்த இடம் ஓப்பன் ஆன இடம். எது வரைக்கும் ஓப்பன் ஆகி இருக்கு, இந்த ஓப்பன் ஆன வரைக்கும் புது ஸ்ட்ராண்ட் ஃபார்ம் ஆகும். அந்த வயலட் கலர்ல இருக்கிறது புது ஸ்ட்ராண்ட் ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. இது வரைக்கும் வயலட் ஸ்ட்ராண்ட் வந்துருச்சு அப்படின்னா அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஓப்பன் ஆயிட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் புது ஸ்ட்ராண்ட் அப்படியே ஃபார்ம் ஆயிட்டு போகும். இதுக்கு பேர் ரெப்ளிகேஷன் ஃபோர்க். ஓகேங்களா, ஓகே, இங்கதான் ரெப்ளிகேஷன் ஃபோர்க். The DNA dependent
DNA polymerases catalyze polymerization only in one direction, that is 5 prime to 3 prime. இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. Polymerization of nucleotides, new DNA strand ஃபார்ம் ஆகிற டைரக்ஷன் என்னன்னா 5 prime to 3 prime, 5 dash to 3 dash னு சொல்லலாம். This creates some additional complication at the replication fork. Consequently, in complications ni paapom. Consequently, on one strand, the template with polarity 3 prime to 5 prime irukum. The replication is continuous. While the other, the template strand's polarity is 5 prime to 3 prime, it is discontinuous. This discontinuously synthesized fragments are later joined by the enzyme DNA ligase. ஸோ இதுக்கான விளக்கம் 5.8 டயக்ராம் பார்த்தா உங்களுக்கு புரியும். இந்த டயக்ராமை வச்சே பார்த்துடலாம். ஒரு ஸ்ட்ராண்டு 5 பிரைம்ல இருந்து 3 பிரைம் இருக்கு. அப்போ 3 பிரைம்னா அதுக்கு ஆப்போசிட் ஸ்ட்ராண்ட் 5 பிரைமா இருக்கும். பிரைம்னாலும் டேஷ்னாலும் ஒண்ணுதான். இந்த இடத்துல ஆரம்பிக்கிறது 5 டேஷா இருந்தா கண்டினியூவா போயிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இங்க வாங்க, முதல்ல டிஎன்ஏ இப்படி இருக்கு அப்படின்னா நம்ம வசதிக்காக வரைஞ்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் இவ்வளவு தூரம் ஓப்பன் ஆகுங்களா? ஓப்பன் ஆன தூரத்துல இது 5 பிரைம் டு 3 பிரைம் அப்படின்னா இங்க இருந்து டிஎன்ஏ ஃபார்ம் ஆயிட்டு போயிடுச்சு. இது 3 பிரைம் டு 5 பிரைம் அப்படின்னா இங்க இருந்து டிஎன்ஏ ஃபார்ம் ஆகும். சரி, இங்க இருந்து ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? இப்போ இது ஃபர்தரா ஓப்பன் ஆகுது. இங்க இவ்வளவு தூரம் ஆல்ரெடி வந்துருந்துச்சு, இங்க இவ்வளவு தூரம் வந்துச்சு. இதுக்கப்புறம் இது கண்டினியூ ஆகுமா? இல்ல, இது எண்டு முடிஞ்சிருச்சு. திருப்பியும் இந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கணும். ஸோ இங்க இருந்து ஆரம்பிக்கும் போது டிஸ்கண்டினியூஸ் ஸ்ட்ராண்ட் வந்திருக்கும். இது கண்டினியூவா போய்கிட்டு இருக்கும். திருப்பி இது ஓப்பன் ஆகுதுன்னு வைங்க, இன்னும் கொஞ்சம் தூரத்துக்கு இது கண்டினியூவா போயிட்டு இருந்தது, அப்படியே போயிட்டே இருக்கும். இங்க இப்படி இருந்தது, இங்க ஃபார்ம் ஆனிச்சு. திருப்பி ஆரம்பிக்கிறது இங்க இருந்து ஃபார்ம் ஆகும், குட்டி குட்டி ஸ்ட்ராண்டா ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ ஒரு ஸ்ட்ராண்ட் கண்டினியூஸா போயிட்டு இருக்கும், இன்னொரு ஸ்ட்ராண்டு விட்டு விட்டு ஃபார்ம் ஆயிருக்கும். இந்த விட்டு விட்டு ஃபார்ம் ஆனதெல்லாம் கடைசியா ஜாயின் பண்றதுக்கு மாலிகுலார் பேஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஎன்ஏ லைகேஸ் என்சைம் வந்து இந்த புட்டு விட்டு ஃபார்ம் ஆனதெல்லாம் கனெக்ட் பண்ணிடும். ஏன் விட்டு விட்டு ஃபார்ம் ஆனிச்சு திருப்பியும் சொல்றேன் உங்களுக்கு தெளிவா. 5 பிரைம் டு 3 பிரைம், 3 பிரைம் டு 5 பிரைம். நல்லா கவனிங்க, இது வந்து கொஞ்சம் ஓப்பன் ஆகுது. ஓகேங்களா? இப்படி ஓப்பன் ஆகுது. இங்க 5 பிரைம் டு 3 பிரைம், 3 பிரைம் டு 5 பிரைம். எப்பவுமே நியூ ஸ்ட்ராண்டு 5 பிரைம்ல இருந்து தான் ஓப்பன் ஆகி ஃபார்ம் ஆகும். அப்ப இங்க 5 பிரைம்னா இங்க 5 பிரைம் இதுக்கு ஆப்போசிட்ல இருந்து இப்படி ஃபார்ம் ஆயிருக்கும். ஓகேங்களா? அகைன் இது திருப்பி ஓப்பன் ஆகுது. கொஞ்சம் தூரம் ஓப்பன் ஆகும்போது இந்த 5 பிரைம் டு 3 பிரைம் ஆல்ரெடி ஃபார்ம் ஆனது இங்க இருக்கு, நியூ ஸ்ட்ராண்டு. இங்க இப்படி இருக்கும், 5 பிரைம் டு 3 பிரைம் இப்படி இருக்கும். ஏன்னா இங்க 3 பிரைம் இருக்கும், இங்க 5 பிரைம். இப்படி ஃபார்ம் ஆனது திருப்பி இங்க பின்னாடி நோக்கி போக முடியாது, முன்னாடி தான் இதோட முடிஞ்சு போச்சு ஆல்ரெடி. அப்ப புதுசா இங்க இருந்து ஃபார்ம் ஆகி ஒரு ஸ்ட்ராண்ட் குட்டியா ஃபார்ம் ஆகும். இது கண்டினியூவா போயிட்டு இருக்கும். அப்போ ஒரு சைடு 5 பிரைம் டு 3 பிரைம்னு இருக்கிறது கண்டினியூவா போய்கிட்டே இருக்கு. அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது விட்டு விட்டு ஃபார்ம் ஆகுது. அதுக்கு விட்டு விட்டு ஃபார்ம் ஆகிறத நம்ம லேகிங் ஸ்ட்ராண்ட். லேகிங்னா என்ன? ஸ்லோவா பின்தங்கி இருக்கிறதுன்னு அர்த்தம். இது லீடிங் ஸ்ட்ராண்ட் அப்படின்னு அர்த்தம். கண்டினியூவா போறது லீடிங் ஸ்ட்ராண்ட், விட்டு விட்டு ஃபார்ம் ஆகிறது இன்னொரு சைட்ல லேகிங் ஸ்ட்ராண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த லீடிங் ஸ்ட்ராண்ட் லேகிங் ஸ்ட்ராண்ட் கதை தான் இங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கண்டினியூஸா இருந்தா லீடிங் ஸ்ட்ராண்ட், டிஸ்கண்டினியூவா இருந்தா லேகிங் ஸ்ட்ராண்ட். ஸோ இந்த டிஸ்கண்டினியூஸா இருக்கிறது கடைசியா அந்த குட்டி குட்டியா இந்த டிஎன்ஏ ஃபிராக்மெண்ட்டை டிஎன்ஏ லைகேஸ் ஜாயின் பண்ணிடும். The DNA polymerases on their own cannot initiate the process of replication. இந்த இடத்துல என்ன சொல்றாங்க? டிஎன்ஏ கொஞ்சம் பிரிஞ்சிருச்சு. ஓகே, இங்க 5 பிரைம் டு 3 பிரைம், இங்க 3 பிரைம் டு 5 பிரைம் இருக்கு. ஓகேங்க, இதுல நியூ ஸ்ட்ராண்ட் இங்க இருந்து 5 பிரைம்ல இருந்து ஃபார்ம் பண்ணி போகணும்ல. டிஎன்ஏ ரெப்ளிகேஷனை டிஎன்ஏ பாலிமரேஸ் வந்து ஜங்குன்னு ஸ்டார்ட் பண்ணிடுமா? பண்ண முடியாது. The DNA polymerase on their own cannot initiate the process of replication. அப்ப இங்க ரெப்ளிகேஷனை ஸ்டார்ட் பண்ண ஒரு ஆள் வேணும்.
Also, the replication does not initiate randomly at any place in DNA. கண்ணா பின்னான்னு ரெப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகாது. ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல தான் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகும். There is a definite region in E. coli DNA where the replication originates. So E. coliல வந்து சர்க்குலர் டிஎன்ஏ இருக்கும். ஸோ சர்க்குலர் டிஎன்ஏல எந்த ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல ரெப்ளிகேஷன் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது டெஃபினட் குறிப்பிட்டு இருக்கும். அங்கிருந்து தான் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் ஆரம்பிக்கும். Such regions are termed as origin of replication. ஸோ எங்கிருந்து ரெப்ளிகேஷன் ஆரம்பிக்குது, அந்த ரெப்ளிகேஷன் ஆரம்பிக்கிற இடத்துக்கு பேரு ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன். நமக்கு பிரச்சனை இல்லைங்க, நமக்கு லீனியர் டிஎன்ஏ. சார் லீனியர் டிஎன்ஏ இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும், அப்புறம் இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும், இது தெரியாதா அப்படின்னு சொல்லிடுவீங்க. பட் ஈகோலைக்கு அப்படி சொல்ல முடியாது. ஈகோலைல சர்க்குலர் டிஎன்ஏவா இருக்கு, வட்டமா இருக்கு. கண்ணா பின்னாடி எங்க வேணா டிஎன்ஏல ரெப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. எங்க ஸ்டார்ட் ஆகுதோ ஸ்டார்ட் ஆகிற இடத்துக்கு பேரு ஓரி, ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, சுருக்கமா ஓரின்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல எழுதி வச்சுக்கோங்க. ஆரிஜினோட மொதல் 3 லெட்டர் ஓரி ரீஜன், ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் ஓரி ரீஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பர்டிகுலர் டெஃபினட் பிளேஸ்ல தான் ரெப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகும். It is because of the requirement of the origin of replication that a piece of DNA if needed to be propagated, ஒரு DNA வந்து propagate ஆகணும்னா during recombinant DNA procedures requires a vector. The vector provides the origin of replication. இந்த இடத்துல என்ன சொல்றாங்க, recombinant DNA procedures என்ன, recombinant DNA டெக்னாலஜி அப்படிங்கிறது பயோடெக்னாலஜில படிப்போம். அதாவது ரீகாம்பினன்ட் அப்படின்னா இன்சுலின் சிந்தசிஸ் பண்ற ஜீனை ஈகோலை ஜீனோட கம்பைன் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு பேரு ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ. அதாவது ஃபாரின் டிஎன்ஏ பிளஸ் வெக்டார். வெக்டார்ங்கிறது இங்க யாருன்னா பிளாஸ்மிட தான் வெக்டார்னு சொல்லுவாங்க. இந்த பிளாஸ்மிட் எங்க இருக்கும் அப்படின்னா மோஸ்ட்லி பாக்டீரியாவில தான் இருக்கும். ஓகேங்களா, ஈகோலை பாக்டீரியாவிலாம் இருக்கும். ஸோ இந்த ஈகோலை பாக்டீரியாவில் இருக்க பிளாஸ்மிட் வெக்டரோட, பிளாஸ்மிட்க்கு இன்னொரு பேர் தான் வெக்டர். ஃபாரின் டிஎன்ஏவை நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபாரின் டிஎன்ஏ இன்சுலின் சிந்தசைசிங் ஜீனா இருக்கலாம், விட்டமின் ஏ சிந்தசைசிங் ஜீனா இருக்கலாம். இதை வந்து ஆர்டிஎன்ஏ ரீகாம்பினன்ட் டிஎன்ஏன்னு சொல்லுவோம். இதை உருவாக்குற டெக்னாலஜிக்கு பேரு ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி. அதுக்கு இன்னொரு பேரு ஜெனட்டிக் இன்ஜினியரிங். ஓகே, இந்த இடத்துல நான் ஃபாரின் டிஎன்ஏ வச்சா மட்டும் போதுமா, பாக்டீரியா மல்டிப்ளை ஆனா ஃபாரின் டிஎன்ஏவும் மல்டிப்ளை ஆயிருமா? கிடையாது. இங்க ஒரு ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் ஒண்ணு நீங்க இருந்தாதான் ஃபாரின் டிஎன்ஏ பாக்டீரியாவுக்குள்ள போய் அந்த இன்சுலின் சிந்தசிஸ் பண்ற ஜீனா இருக்கலாம், அல்லது விட்டமின் ஏவை சிந்தசிஸ் பண்ற ஜீனா இருக்கலாம், அது மல்டிப்ளை ஆகும். ஸோ ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் இஸ் தட் மச் இம்பார்ட்டன்ட். ஏன்னா டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் எங்க நடந்தாலும் ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன்ங்கிற ஒரு பார்ட், ஒரு போர்ஷன் இருந்தாதான் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் இனிஷியேட் ஆகும், மறந்துடாதீங்க. ஸோ அதனாலதான் டிஎன்ஏ ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜில ஃபாரின் டிஎன்ஏவை ரெப்ளிகேட் பண்றதுக்கு ஒரு வெக்டார் தேவைப்படுது. ஏன்னா வெக்டார்ல இன்பில்ட்டா என்ன இருக்கும், பிளாஸ்மிட்ல ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் இருக்கும். ஓகே, ஸோ த வெக்டார் ப்ரொவைட்ஸ் த ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் எங்க ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜில. ஓகே, ஃபர்தர் நாட் எவ்ரி டீடைல் ஆஃப் ரெப்ளிகேஷன் இஸ் அண்டர்ஸ்டுட் வெல். இது வரைக்கும் டிஎன்ஏ ரெப்ளிகேஷனோட எல்லா ஸ்டெப்பையும் இது வரைக்கும் எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டோமா? கிடையாது. சயின்டிஸ்ட் இது வரைக்கும் தெளிவா புரிஞ்சுக்கல. In eukaryotes, the replication of DNA takes place at S phase, synthesis phase, interphase ல வருது. Interphaseல G1, S, G2 phase இருக்கும். G1 gap 1, S phase, G2 phase இருக்கும். இந்த S phaseல தான் eukaryotesல DNA replication நடக்குது. The replication of DNA and cell division cycle should be highly coordinated. ஏன்னா செல் சைக்கிள் அப்போ மைட்டாசிஸ் நடக்குது, அதுக்கப்புறம் இன்டர்ஃபேஸ்க்குள்ள போகுது. இன்டர்ஃபேஸ்ல 3ஆ பிரிக்கிறோம், G1, S, G2. ஸோ G1குள்ள போயிடுச்சு, சிந்தசிஸ் ஃபேஸ் வந்துடுச்சு. G2குள்ள போகுதுன்னா செல் டிவிஷன் கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். ஸோ டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் நடக்குதுனாலே செல் டிவைட் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஸோ ரெண்டும் ஹைலி கோஆர்டினேட்டட், ஒண்ணுக்கு ஒண்ணு சார்ந்தது. ஓகே, டிபெண்ட் பண்ணது. A failure in cell division after DNA replication, ஒருவேளை இன்டர்ஃபேஸ்ல எஸ் ஃபேஸ்ல டிஎன்ஏ ரெப்ளிகேட் ஆயிடுச்சு, ஆனா செல் டிவைட் ஆகலன்னா என்ன ஆகும், டிஎன்ஏ கண்டென்ட் டபுள் ஆயிடும். So a failure in cell division after DNA replication results into polyploidy, a chromosomal anomaly.
கன்ஃபியூஷன் ஆயிரும். குரோமோசோமல் நம்பர் வந்து டபுள் ஆயிரும். நமக்கு 46 குரோமோசோம் இருக்கணும் ஒரு செல்லுல. செல் அதாவது டிஎன்ஏ ரெப்ளிகேட் ஆயிடுச்சு, செல் டிவைட் ஆகணும்னா 46 குரோமோசோம்கள் எத்தனை ஆயிடும்? 92 குரோமோசோம் ஆயிடும். ஒரு 6 6 12 ஆமா 92 குரோமோசோம் ஆயிடும். ஸோ குரோமோசோம்ல டிஸ்டர்பன்ஸ் நம்பர் வந்துடும். You will learn the detailed nature of origin and processes occurring at this site in higher classes. ஸோ நீங்க டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் பத்தி இதோட நிறுத்திருக்காங்க. டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் பத்தின டீடைல்ஸ் எல்லாம் நீங்க எம்பிபிஎஸ் படிக்கும் போதோ அல்லது பயோடெக்னாலஜி, மைக்ரோபயாலஜி, ஹையர் கிளாஸஸ்ல சயின்ஸ், பயாலஜிக்கல் சயின்ஸ், லைஃப் சயின்ஸ் படிக்கும் போது பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நமக்கு டிஎன்ஏ ரெப்ளிகேஷன்ல மெஷினரி அண்ட் என்சைம்ஸ் அதுல இன்வால்வ் ஆகிறது ஒரே ஒரு என்சைம் தான் டீடைலா கொடுத்துருக்காங்க. அது இல்லாம இன்னொரு என்சைம் கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு என்சைம் டிஎன்ஏ டிபெண்டன்ட் டிஎன்ஏ பாலிமரேஸ், அது டூயல் ஃபங்க்ஷன் பண்ணுது. ரெண்டாவது டிஎன்ஏ லைகேஸ் என்சைம், அந்த லேகிங் ஸ்ட்ராண்ட்ல குட்டி குட்டியா, டிஸ்கண்டினியூஸ் ஸ்ட்ராண்ட்ல குட்டி குட்டியா ஃபார்ம் ஆகிற டிஎன்ஏஸ அந்த குட்டி குட்டி ஸ்ட்ராண்டை ஜாயின் பண்றதுக்கு டிஎன்ஏ லிகேஸ் ஹெல்ப் பண்ணுது. இது இல்லாம டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் ஆட்டோமேட்டிக்கா ஸ்டார்ட் ஆகாது. ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் அப்படிங்கிற ஒரு சைட் வேணும். அந்த ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் சைட் வந்து ஈகோலையா இருந்தாலும் சரி, ஹையர் ஆர்கானிசமா இருந்தாலும் சரி, எங்க இருக்கோ அங்கிருந்து தான் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகும். அதனாலதான் ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி, ஜெனட்டிக் இன்ஜினியரிங்ல வெக்டரோட போய் ஃபாரின் டிஎன்ஏவை கம்பைன் பண்றாங்க. ஸோ தட் வெக்டர்ல ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் ஆட்டோமேட்டிக்கலி இருக்கு. ஸோ ஃபாரின் டிஎன்ஏ ரெப்ளிகேட் ஆகிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணுது. வெக்டர்ங்கிறது யூஸ்வலா பாக்டீரியால இருக்க பிளாஸ்மிட தான் வெக்டர்னு சொல்லுவோம். ஸோ இதுதாங்க இவங்க கொடுத்துருக்கக்கூடிய டீடைல் எதுல, டிஎன்ஏ ரெப்ளிகேஷன்ல. இது வரைக்கும் நடத்தினதுல இந்த டாபிக்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா சாட் பாக்ஸ்ல சொல்லுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சார் இது புரியல, அது புரியல, இது இன்னும் கொஞ்சம் சொன்னா கரெக்டா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை சாட் பாக்ஸ்ல சொல்லுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். No doubt. Thanks a lot. Thanks a lot. ஸோ டிரான்ஸ்கிரிப்ஷன் நாளைக்கு நைட் கிளாஸ்ல வச்சுக்கலாம். நாளைக்கு சண்டே ஆனா பகல்ல உங்களுக்கு வேற வேற கிளாஸஸ்லாம் இருக்கும் போல. டிரான்ஸ்கிரிப்ஷன் நம்ம ஒரு தனி கிளாஸ்ல எடுத்தாதான் நமக்கு புரியும். டிரான்ஸ்கிரிப்ஷன் ஃபுல்லா நாளைக்கு நடத்தலாம். ஓகேங்களா? டைப்ஸ் ஆஃப் ஆர்என்ஏ அண்ட் த ப்ராசஸ் ஆஃப் டிரான்ஸ்கிரிப்ஷன் இதெல்லாமே நாளைக்கு நடத்தினா நம்ம ஒரு கிளாஸ்ல இதை கண்டினியூ கம்ப்ளீட் பண்ணோம்னா ஈஸியா இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் நாளைக்கு நைட் 8 மணிக்கு இருக்கு. மார்னிங் ஏதாவது ப்ராப்ளம் வந்துருதுங்க. ஸோ நாளைக்கு நைட்டு 8 மணிக்கு கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ, டேக் கேர், see you all. நாளைக்கு கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் டைம் இருக்கும், எடுத்துக்குவோம் டிரான்ஸ்கிரிப்ஷனுக்கு. குட் நைட், see you all. தேங்க்யூ.